ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் ஏற்கனவே இந்த ப்ரைஸ் லிஸ்ட் என்ற கம்போனண்ட்டுக்குரிய ஸ்டைல் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதே மாதிரி ப்ரைஸிங் பேஜில் நம்ம என்ன மாதிரி அதை கால் பண்ணிக்கிறங்கிற சம்மந்தமாக தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன்னு சொன்னால், ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த ப்ரைஸ் லிஸ்ட்டை இங்கே நம்ம கால் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ டேக் பண்ணிவிட்டு ப்ரைஸிங் லிஸ்ட் கால் பண்ணிக்கலாம். இங்கே வந்துட்டு நமக்கு லிஸ்ட்டுங்கிற ஒரு ஆளை கேட்குது இல்லைங்களா. ஸோ நம்ம அந்த லிஸ்ட்டை வந்துட்டு நம்ம இங்கே டைப் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ const get pricing list என்று கொடுக்கலாம். இல்லை நீங்கள் நார்மலாகவே இப்போ நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனாக நீங்கள் அதை க்ரியேட் பண்ணலைன்னு சொன்னால் சிம்பிளாக ப்ரைஸிங் லிஸ்ட்னு சொல்லி கொடுத்துக்கலாம். ஒரு அரேயாகவே க்ரியேட் பண்ணியிருக்கிறீங்க என்று சொன்னால் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ இதை ஒரு ஜேசன் ஆப்ஜெக்டை நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன செய்கிறேன்டா, ஓப்பன் க்ளோஸ் கர்லி ப்ராக்கெட் கொடுத்துட்டு முதலாவது டைட்டில், அவருக்குரிய டைட்டில் கொடுக்கணும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரைஸ், அதுக்குரிய ப்ரைஸ். அடுத்தது ஃபீச்சர்ஸ், இது ஒரு லிஸ்ட்டாக நம்ம கொடுக்கணும்னு சொல்லியிருந்தோம். அதுக்குள்ளே ஓப்பன் கர்லி ப்ராக்கெட் க்ளோஸ் கர்லி ப்ராக்கெட்டில் அதுக்குள்ளேயும் டைட்டில் இருக்கணும், அதுக்கும் டெக்ஸ்ட் இருக்கணும் ன்னு சொல்லி கொடுத்துடணும். ஸோ இந்த மாதிரி நமக்கு 3 பேர் தேவை. கமா கமா. ஸோ நான் என்ன செஞ்சிட்டேன், 3 பிளான் வந்துட்டு நம்ம இங்கே கொடுக்க போகிறோம். ஸோ அதால் 3 பேர் அதே மாதிரி நம்ம மாற்றிட்டோம். ஸோ முதலாவது நம்ம கொடுக்க போகிறது பேசிக் பிளான். ஸோ பேசிக் பிளான் கொடுத்துக்கலாம். ஸோ இது ஒரு $5 கொடுக்கலாம். மந்த்லி $5 பே பண்ணணும் என்று சொல்கிற மாதிரி. ஸோ ஃபீச்சர்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் வந்துட்டு. ஸோ ஸ்டோரேஜ் 50 GB கொடுக்கலாம். ஜிபி ஓகே. ஸோ அதே மாதிரி அடுத்த ஃபீச்சர்ஸ். ஸோ தென் காப்பி பண்ணிவிட்டு கமா கொடுத்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது ஃபைல் ஷேர். ஃபைல் ஷேரிங் up to 5 users. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன செய்யலாம்டா, ஒரு ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணலாம். நான் ஆல்ரெடி ஆட் பண்ணி வச்ச ஃபீச்சர்ஸை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ரீசன் சும்மா டைப் பண்ணுறதுக்கு மட்டும் டைம்ஸ் எடுத்துக்காமல். அப்போ இங்கே பாருங்கள், முதலாவது பேசிக்ஸ் பிளான் எல்லாம் கொடுத்தாச்சு. ஓகே ஃபைன். இப்போ பாருங்கள், ஸோ ஸ்டோரேஜ் 50 GB, ஃபைல் ஷேரிங் அப் டு 5 users, அதே மாதிரி செக்யூரிட்டி, அடுத்தது சப்போர்ட், அடுத்தது ஆக்சஸ். இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் அங்கே நம்ம கொடுக்கோம். ஸோ அடுத்த பிளான் கொடுத்துக்கலாம். ப்ரோ பிளான் $15 கொடுக்கலாம். இந்த சேம் திங் நான் என்ன செய்கிறேன், ஃபீச்சர்ஸை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ டேபை ப்ரெஸ் பண்ணி நான் அலைன் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், ஃபீச்சர்ஸில் 200 GB அண்டு 20 யூசர்ஸுக்கு ஷேர் பண்ணலாம். செக்யூரிட்டி, அதே மாதிரி சப்போர்ட், அடுத்தது பார்த்திங்கன்னா ஆக்சஸ், அதோடு சேர்த்து அடிஷ்னல் ஃபீச்சர்ஸை வந்துட்டு ஸோ ஃபைல் வெர்ஷன் அண்ட் ரிகவரிங்கிற மாதிரி ரெக்கவர் பண்ணி எடுக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம இங்கே கொடுக்கோம். ஓகேங்களா. தென் பிளாட்டினம் பிளான். ஸோ பிளாட்டினம் பிளானை நம்ம என்ன செய்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ரீமியமாக கொடுத்துட்றோம் வந்துட்டு. ஸோ முதலாவது வந்துட்டு பேசிக்ஸ், அடுத்தது ப்ரோ, அடுத்தது வந்துட்டு ப்ரீமியம் பிளானை கொடுத்துடலாம். ஸோ அது வந்துட்டு $30 வந்துட்டு பெர் மந்த் வேண்டி எடுக்கிற மாதிரி கொடுத்துக்கலாம். தென் வந்துட்டு நான் என்ன செய்கிறேன், என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கோ
அவ்வளோ ஃபீச்சர்ஸையும் நான் நீங்கள் கொடுத்துக்கிறேன். ஓகே ஃபைன். ஸோ 1 TB ஸ்டோரேஜ், அன்லிமிட்டெட் யூசி ஷேரிங். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன செய்யலாம், 24/7 சப்போர்ட், வெப் அண்ட் மொபைல், அதே மாதிரி டெஸ்க்டாப், அதே மாதிரி ஆஃப்லைனுக்குரிய ஆக்சஸ் இருக்கிற மாதிரி கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாமே நம்ம இங்கே கொடுத்துட்டோம். தென் ஃபைன், நான் இப்போ ஜஸ்ட் இங்கே கால் பண்ணி விட போகிறோம் வந்துக்கிட்டு. ஸோ த நேம் ப்ரைஸிங் லிஸ்ட்னு சொல்லி ஸ்மாலில் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த பேரையும் நம்ம இங்கே கொடுத்து விட்றோம். தென் ஃபைன். ஸோ இது அவ்வளோத்தையும் கொடுத்ததும் ஸோ இங்கே போய் செக் பண்ணி பார்த்தா ஸோ நம்ம கொடுத்த இந்த பிளான் எல்லாமே இங்கே வந்துட்டு அட் ஆகிருக்கு. பட் இன்னும் நம்ம இதை என்ன செய்யலைன்னு சொன்னால் ஸ்டைலிங் பண்ணி நம்ம இதை கரெக்ட் பண்ணி எடுக்கலை. ஸோ அப்போ அதுக்குரிய ஒர்க் பண்ணலாம். ஸோ நான் என்ன செய்கிறேன், ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துட்டு இந்த ப்ரைஸிங்குக்குரிய ஸ்டைலில் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் இங்கே வரேன். ஸோ பேக்ரவுண்ட் கலர் ஹேஷ்டேக் கொடுத்துட்டு 272C and 34 அந்த கலரை கொடுத்ததும் பாருங்கள். ஸோ எல்லாருக்குமே அந்த கலர்ஸ் வந்துட்டு அப்ளை ஆகிருக்கு. ஸோ அதுக்கப்புறமா வித் வந்துக்கிட்டு 350 பிக்சல்ஸ். அடுத்தது கலர் வந்துக்கிட்டு ஒயிட் கலர். ஸோ கொடுத்தாச்சு. தென் padding bottom 50 pixels and border radius 10 pixels சொல்லி கொடுத்துடும். ஸோ கொடுத்ததும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நம்மளோட கண்டென்ட் எல்லாமே வந்துட்டு அட் ஆகிருக்கு. தென் பர்ஃபெக்ட். ஸோ நான் இப்போ என்ன செய்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வரேன். இங்கே நம்ம சில ஸ்டைல்ஸ் கொடுக்கணும். ஸோ கொடுத்தா எல்லாருமே பக்கத்தில் வந்துடுவாங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு கிளாஸ் நேமில் வந்துட்டு டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் அண்ட் ஃப்ளெக்ஸ் காலம். அடுத்தது ஃப்ளெக்ஸ் அதாவது மீடியமுக்கு வரும்போது ட்ரோ சைஸுக்கு வந்துடணும்னு சொல்லி கொடுக்கேன். கேப் வந்துட்டு இவங்களுக்கு இடையில் 3. ஸோ கொடுத்ததும் நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நமக்கு ஸ்டைல் வந்துட்டு டிஸ்பிளே ஆகக்கூடிய மாதிரி இருக்கும். தென் பர்ஃபெக்ட். ஸோ இப்போ நம்ம அடுத்ததாக என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் டைட்டிலுக்குரிய ஸ்டைல் தான் கொடுக்க போகிறோம். டைட்டிலில் ஃபோண்ட் வித் வந்துட்டு 300 அண்ட் ஃபோண்ட் சைஸ் வந்துக்கிட்டு 30 பிக்சல் அண்ட் மார்ஜின் டாப் 35 பிக்சல்ஸ் கொடுத்துக்கலாம். அடுத்தது மார்ஜின் பாட்டம் 35 பிக்சல்ஸ். ஸோ மேலே கீழேயும் சேம் ஸ்டைல்ஸ் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகணுங்கிறதுக்காக கொடுக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பேசிக் பிளானுக்குரிய அதே மாதிரி ப்ரோ பிளான் அதே மாதிரி ப்ரீமியம் பிளானுக்குரிய டெக்ஸ்ட் வந்துட்டு நமக்கு பர்ஃபெக்டாகவே அட்ஜஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், ப்ரைஸ் கண்டெய்னருக்குள்ளே இருக்கிற ப்ரைஸுக்குரிய ஸ்டைல் தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த ஏரியாவுக்கு தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், கலர் டெக்ஸ்ட் கொடுக்க போகிறோம். font width bold and font size 50. பிக்சல்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்களா இருந்தால் ஸோ ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஸ்டைல் வந்து நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகக்கூடிய மாதிரி இருக்குது. தென் ஃபைன். அடுத்தது ஃபீச்சர்ஸ். ஃபீச்சர்ஸ் கண்டெய்னர் கொடுத்துட்டு with 80% and margin top 40 pixels கொடுத்துக்கலாம். ஸோ அவங்களுக்கு இடையில் சின்ன சின்ன ஸ்பேசஸ் வந்துட்டு வந்துடும். ஓகேங்களா.
ஸோ இதுக்குள்ளே இருக்கிற ஃபீச்சர்ஸை கொடுப்போம். டாட் features, margin bottom 15 pixels கொடுத்துக்கலாம். ஸோ இப்படி கொடுக்கும்போது இங்கே பாருங்கள், ஸோ இந்த மாதிரி கீழே கீழே ஸ்பேசஸ் வந்து நமக்கு பர்ஃபெக்டாகவே வந்துடக்கூடிய மாதிரி இருக்கும். தென் ஃபைன். இதுக்கப்புறம் ஐகான்ஸ், இதுக்குள்ளே இருக்கிற ஐகான்ஸு கொடுப்போம். ஐகான் டிஸ்பிளே இன்லைன் flux. ஓகேங்களா? இன்லைன் ஃப்ளக்ஸ் கொடுத்துட்டு justify content center and align items center and height 30 pixels and width 30 pixels. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் டாட் கொடுக்கலாம். கொடுக்கும்போது ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பேசஸ் வந்து சரியாக 30 பிக்சல்ஸுக்கு ஏற்ற மாதிரி அலைன் பண்ணி சென்டருக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் மார்ஜின் ரைட் ஒரு 10 பிக்சல்ஸ் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் தள்ளி இருக்கிற மாதிரி எக்ஸ்ட்ராவாக கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் கலர் சி ஒரு 6 டைம் கொடுத்துக்கன்னு சொன்னால் நம்ம கொடுத்த கலர் வந்துடும். ஸோ அடுத்தது பேக்ரவுண்ட் கலர் கொடுத்தாச்சு. கலர் one 1A 1F. சரிங்களா? ஸோ கொடுத்ததுக்கப்புறம் border radius 100% கொடுத்துக்கலாம். ஸோ இப்போது பர்ஃபெக்டான சர்க்கிள்ஸ் நமக்கு என்ன செஞ்சிடுச்சு, நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ தென் ஃபைன். ஸோ இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்டா, ஐக்கானுக்கு கீழே வந்து இதில் டைட்டில் என்ன மாதிரி இருக்க போகுதுங்கிறத கொடுக்க போகிறோம். ஃபீச்சர் டைட்டில் font with bold and padding right 8 pixels. ஸோ இந்த மாதிரி நமக்கு என்ன செய்யும், அந்த டெக்ஸ்டில் வந்துட்டு ஒர்க் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். தென் ஃபைன். ஸோ அடுத்த வந்துட்டு ஃபீச்சர்ஸில் டெக்ஸ்ட்டு கலர் கொடுத்துக்கலாம். லைன் ஹைட் 30 pixels. சரிங்களா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் அலைன்மெண்ட் இங்கே நமக்கு டிஸ்பிளே ஆகக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போது நம்ம மிட்டுக்குரிய ஸ்டைல் தான் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ n மார்க் கொடுத்துட்டு ப்ரைஸிங் மிட் கண்டெய்னர் இருந்தால் பேக்ரவுண்ட் கலர். ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோம், ஆல்ரெடி நம்மளோட தீம் கலர் கொடுத்து வச்சுருப்போம் இல்லையா, கெட் கலர் ஸ்கீம்ஸ் சொல்கிற ஃபங்க்ஷனுக்குள்ள கலர் 1ல் பேக்ரவுண்ட் கலர் கொடுத்து வச்சுருக்கோம். ஸோ அந்த கலரை கொடுத்துடுவோம். ஸோ இப்போ பாருங்கள், பர்ஃபெக்டான ஒரு ப்ரைஸிங் வந்துட்டு நமக்கு என்ன செய்யுது, இங்கே டிஸ்பிளே ஆகக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரீசைஸ் பண்ணிட்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்காகவே கீழேயும் டிஸ்பிளே ஆகக்கூடிய மாதிரி இருக்கும். த சேம் டைம் நம்மளோட ஸ்க்ரீன்லேயும் பர்ஃபெக்டான ஒரு டிசைனாக நமக்கு இங்கே இருக்கும் பாருங்கள். ஸோ அப்போ நம்ம வெப்சைட்டில், இப்போ நம்ம கொடுத்த வெப்சைட்டில் பர்ஃபெக்டாகவே எல்லா டிசைன்ஸையும் நம்ம பண்ணிட்டோம். மினி டேஷ்போர்டுக்கு தான் நம்ம மூவ் பண்ணி போக வேண்டியிருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் டேஷ்போர்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுங்கிற சம்மந்தமாக நம்ம பார்ப்போம்.